வணக்கம் மக்களே, சற்று முன்னாடியான செய்தி ஒன்று வெளியாகலாம். மனோஜ் பாண்டியை தொடர்ந்து அடுத்து இணையப் போகும் முன்னாள் அமைச்சரா மகிழ்ச்சியில் ஸ்டாலினா வாங்க விடிவை உருவாக்கலாம். அதாவது முன்னாள் எம்எல்ஏவும் மனோஜ் பாண்டியும் திமுக இணைந்ததை தொடர்ந்தான் ஓபிஎஸ் அணியில் உள்ள ஒரு முக்கிய தலைவராக வைத்தியலிங்கத்தை தங்கள் பக்கம் இழுக்க திமுக அதற்கான முயற்சிகள் எல்லாம் செய்து வருகிறது. அது மட்டுமின்றி இபிஎஸ் அவர்களோ வைத்தியலிங்கத்தை தனது கூட்டணியில் சேர்க்கவும் அதற்கான வேலைகள் எல்லாம் செய்து வருகிறார்கள். அதனைத் தொடர்ந்துதான் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மறைவை கூட அடுத்த ஓபிஎஸ் அதிமுகவின் ஒருங்கிணைப்பாகவும் எடப்பாடி பழனிசாமியோ இணை ஒருங்கிணைப்பாக இருந்து வைத்து வந்தார். இதனடுத்தான் ஒற்றை தலைமையின விவகாரத்தில் ஓபிஎஸ் இபிஎஸ் இடையே மோதல் வெடித்ததை தடுத்துதான் ஓபிஎஸ் மற்றும் அவரது எம்எல்ஏவான வைத்தியலிங்கத்தையும் மனோஜ் பாண்டியன், ஐயப்பன் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் எல்லாம் கட்சியிலிருந்து அதிரடியாக நீக்கிவிட்டார் எடப்பாடியார். இதனையடுத்துதான் அதிமுகவின் பொதுச்செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டார். பல்வேறு சட்ட போராட்டங்களுக்கு உரிமை மீட்பு குழு என ஓபிஎஸ் அவர்கள் தனது அணியினை திரட்டி அதற்கான வேலையெல்லாம் செய்து வந்தாராம். அதிமுக தலைமையேற்று இபிஎஸ் சந்தித்த உள்ளாட்சி, சட்டமன்றம், நாடாளுமன்றம் என அனைத்து தேர்தலுமே தோல்வியை மட்டுமே சந்தித்து வந்தார். 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக முக்கிய தேர்தலாக தமிழகத்தில் பார்க்கப்படுகிறதாம். ஆனால் அதிமுகவின் ஒருங்கிணைப்பு மட்டுமே வெற்றி வென்று ஓபிஎஸ் பல்வேறு விதத்தில் கூறி வந்தார். இதனிடையில் தான் கேசி பழனிசாமி, சசிகலா உள்ளிட்டோரெல்லாம் கண்டிப்பாக அதிமுக ஒன்றிய வேண்டும், ஒன்றியதால் மட்டுமே தமிழகத்தில் கண்டிப்பாக வருகின்ற 2026 ஆட்சியை பிடிக்கப்பட விளையாட்டில் அவரது பேச்சுக்கள்லாம் இருந்ததாம். இந்த நிலையில்தான் ஒருங்கிணைப்பு சாத்தியமில்லை என்று, அதற்கு கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை என்றும் எடப்பாடி அவர்கள் தெரிவித்திருந்த நிலையில்தான், அதாவது ஓபிஎஸ்ஸில் ஆதரவு மற்றும் எம்எல்ஏவான மனோஜ் பாண்டியன் முதல்வர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் தன்னை இணைத்துக் கொண்டார். அது மட்டுமன்றி திமுகவில் இணைந்தவர் மட்டுமன்றி மனோஜ் பாண்டியன் அவர்கள் தனது வகித்து வந்த எம்எல்ஏ பதவியை கூட ராஜினாமா செய்துவிட்டுதான் திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்ட செய்தி அரசியல் வட்டாரத்திலே ஒரு பெரும் பரபரப்பை எல்லாம் கிளப்பியிருக்கிறதா. இந்த நிலையில்தான் டெல்டா மற்றும் வலுப்படுத்த திமுக அடுத்த டார்கெட்டாக ஓபிஎஸ் அணியில் இருக்கும் வைத்தியலிங்கத்தான் என்று கூறப்படுகிறது. இதனையடுத்துதான் அறிந்த இபிஎஸ் இவரை கண்டிப்பாக அதிமுகவில் நிலைக்கும் வேலைகள் எல்லாம் ரகசியமாக செய்து வருகிறாராம். ஆனால் ஓபிஎஸ், டிடிவி தினகரன், செங்கோட்டையன், சசிகலா அடங்கிய 4 அணி என்பது திமுகவில் கண்டிப்பாக இறப்பகான ஏற்பாடுகள் எல்லாம் நடந்து வருவதாக வெளியாகியுள்ளதா. அதனால்தான் திமுகவின் டெல்டா செல்வாக்கு என்பது மிக்கராக இருந்து வரும் வைத்தியலிங்கத்தை எப்படியாவது திமுகவில் நினைக்கும் பொறுப்பை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியிடம் கொடுத்ததாக கூறப்படுகிறதா. கடந்த சில நாட்களாகவே ஓபிஎஸ் அணியில் உள்ள எம்எல்ஏக்கள் எல்லாம் வைத்தியலிங்கம் எந்த கட்சி நிகழ்வும் பங்கேற்காமல் இருந்து வருவது பெரும் அதிருப்தியெல்லாம் ஏற்படுத்தி வருவதாக கூறப்படுகிறதா. இந்த நிலையில்தான் கண்டிப்பாக வைத்தியலிங்கம் திமுகவில் கண்டிப்பாக இணைவதற்கான அதிக சாத்தியக்கூறுகள் இருப்பதாக அரசியல் வல்லுநரெல்லாம் வியூகங்கள்லாம் வகுத்து வருகிறதா. இதனால்தான் வைத்தியலிங்கம் யாருடன் கூட்டணி வைக்கப் போகிறார் என்பதே ஒரு முக்கிய கேள்விக்குறியாக மக்களிடமிருந்து வருகிறதா. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.